வச்சு செஞ்சுட்டீங்களா ஜெரோ டிஜே? ஓகே, இதுக்கு மேலே என்னோட இன்ட்ரடக்ஷன் வேணாம். இப்போ நம்ம கோ ஹோஸ்ட் கூப்பிடுறோம். திரு எல்சி ஜெரோ அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார். ரொம்ப பண்றாருங்க. வணக்கம் வணக்கம், அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். முடிச்சு வீட்டுக்கு வரணும். அதுக்காக எனக்கு ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு, ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு. நீங்க எனக்கு அதை போட்டுட்டு உங்க வயசுக்கு மட்டும் ஜோதிகா பாட்டு சிறப்பு சிறப்பு. எதுக்கு நமக்கு இந்த இல்ல, ஆக்சுவலி இந்த ப்ரோக்ராமுடைய ஸ்கிரிப்ட் வந்து கொடுத்தாங்க. இந்த ஸ்கிரிப்ட் படி முதல்ல வந்து இன்ட்ரோ கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால என்னைய பத்தி உங்களை பத்தி ஒரு நல்ல இன்ட்ரோவா கொடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சோம். கரெக்ட் செக் பண்ணீங்களா? ஸ்டேடியம் கமிட்டி, வர்க்கிங் கமிட்டி இதெல்லாம் அவங்க இன்ட்ரோ கொடுக்கணும்னு சொன்னாங்க. தமிழ் புத்தாண்டு பத்தியா? ஓ, லைட்டா கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஆக்சுவலி தமிழ் புத்தாண்டுங்கிறது வந்து சித்திரை திருவிழா. அதாவது சித்திரை மாதம் தான் வந்து தமிழர்களுடைய 12 மாதத்தில் முதல் மாதமாக வருவது சித்திரை மாதம். அந்த சித்திரை 1க்கு நம்ம வந்து இது ஒரு புத்தாண்டை நம்ம கொண்டாடுறோம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருஷமும் 4 சீசன் வரும் இல்லையா? இதில் அந்த வின்டர் டைமில் எல்லாமே இலைகளெல்லாம் விழுந்து மொத்தமாக ஒரே டார்க்காக இருக்கும். அதுக்கப்புறமா புது இலைகள் தோன்றும், புது பூக்கள் தோன்றும். அந்த காலமே ஒரு வசந்தமான காலமாக இருக்கும். அதை நினைவுபடுத்துறதுக்காக தான் நம்ம தமிழர்கள் தமிழ் நியூ இயரை சித்திரை முதல் நாளில் வச்சு தமிழை நாம் வரவேற்கிறோம். அந்த சித்திரை திருவிழாவுக்காக சவுத்தண்டு மக்கள் அனைவரையும் நமது தமிழ் குழுவினர் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். கண்டிப்பா இன்னைக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு அருமையான நாள்ல கிளாப் பண்ணிடா, கிளாப் கிளாப். இப்படி ஒரு நல்ல நாள்ல ஒரு அருமையான காலை வேலையில நம்ம மக்கள் இவ்வளவு பேரை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி நம்ம ஏதோ யூகேல இருக்கிற மாதிரியா இருக்குது? இல்ல, நம்ம ஊர்ல இருக்க மாதிரி நல்லா கண்டிப்பா நம்ம ஊர்லயோ இல்ல சென்னையிலயோ ஏதோ ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரி இல்ல இருக்குது. ஆமா, ட்ரெடிஷனல் வேர். ஆமா, குழந்தைகளும் ட்ரெஸ். இன்னைக்கு நம்ம எல்லாம் மனதளவுல நான் உங்களை எல்லாரும் ஊருக்கு கூட்டிட்டு போக போறோம். இந்த தடவை நம்ம வந்து மனதளவுல போறோம். ஆனா அடுத்த தடவை ராம் பாக்கு கொடுத்திருக்காரு நம்மள எல்லாரும் ஃளைட் பிடிச்சி ஊருக்கு கூட்டிட்டு போய் ஃபங்க்ஷன் நடத்தி தரதாங்க. ராம் ஒரு சின்ன கை தட்டுங்க. ஆனா ஃளைட் மட்டும் நீங்க புக் பண்ணிக்கணுமா? நான் கூட்டிட்டு போய் அடுத்த தமிழ் புத்தாண்டா அங்க வச்சு கொண்டாடுறோம், சரிங்களா? சோ இன்னைக்கு நாள் முழுக்க நம்ம ஊருக்கு போன ஒரு உணர்வு தான் இருக்க போகுது. கண்டிப்பா. ஆனா இங்க வந்திருக்கிறவங்க பாருங்க, என்ன அழகா இருக்காங்க பாருங்க குழந்தைங்க எல்லாம். லேடிஸ் எல்லாம் பாருங்க, லேடிஸ் எல்லாம் இந்த புடவையில இன்னும் ரொம்ப அழகா இருக்காங்க. என்னதான் நம்ம இந்த ஊர் ஜீன்ஸ் ஷர்ட்னு சொன்னாலும் நம்ம ஊர் Dress முன்னாடி சான்ஸே இல்ல இல்லைங்களா? ஆமா, பேஷுவல் பார்க்கிறதுக்கு ரொம்ப தாமரை, வெள்ளை தாமரை மலரில் உட்கார்ந்திருக்கும் கலை மகள் போல அழகாக வீற்றிருக்கின்றனர் நமது பெண்கள் சொல்லுவாங்க. அப்படி இருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஆண்கள் எல்லாரும் பாருங்க, என்ன ஒரு ட்ரெஸ், என்ன ஒரு அழகு. ஏவா பவுடர் போட்டு வரலையா நீ? பவுடர் போடுப்பா முகத்துக்கு எல்லாம் எப்படி வந்துருக்காங்க. சரி, ஓகே, இதை நம்ம தோழர் முடிச்சுக்குவோம். முதல்ல இன்னைக்கு நாள் முழுக்க நம்ம தமிழ் புத்தாண்டை சிறப்பிக்கிறதுக்காக நம்மளோட கொண்டாட்டம் முழுவதுமே தமிழோட இணைந்து இருக்க போகுது. ஆமா, இன்னைக்கு நம்ம நிறைய தமிழ் பாட்டு கேட்டுக்கிட்டு நம்ம டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கோமா? கண்டிப்பா. மதியானம் நமக்கு ஒரு சுவையான ஒரு விருந்து, உணவு விருந்து நமக்கு ரெடியா இருக்கும். ஆமா, அதுக்கு அடுத்து நமக்கு ஒரு இசை விருந்து இருக்கு. இசை விருந்து முடிச்சு விளையாட்டுகள்லாம் இருக்குது. சோ நம்ம எல்லாரும் இன்னைக்கு இந்த எனர்ஜியை, இந்த வைபை அப்படியே மெயின்டைன் பண்றோம். ஃபுல் டே ஃபன் பண்றோம், என்ஜாய் பண்றோம், ஃபன் பண்றோம். ஃபன் பண்றோம். ஓகே, எந்த ஒரு நல்ல நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பிக்கும் போது புத்தகத்தை கேட்டுனா வந்து தமிழர்களுடைய பண்பாடு
நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வைப்பாங்க. அது மங்களகரமாக இருக்கட்டும். இந்த குத்து விளக்கு எப்படி ஒளிர்வதோ அது போல உங்களுடைய வாழ்க்கையும் அடுத்த 7 வருடத்திற்கு, இந்த தமிழ் புத்தாண்டு வருடத்திற்கு சிறப்பாகவும் மங்களகரமாகவும் வெளிச்சமாகவும் இருப்பதற்கு வாழ்த்துகிறோம். இந்த குத்து விளக்கை ஏற்றுவதற்காக நம்மளோட ஸ்டீரிங் கமிட்டி மெம்பர்ஸ் கால் பண்றோம். அனு, பல்லவி, சங்கீதா, பாஸ்கர் வாருங்கள், மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்.